வெல்கம் டு பிருந்தாவன் சிட்டி. இயற்கையோடு வாழ மனையோடு சேர்ந்து மகிழ்ச்சியும் வாங்க, சீக்கிரமா வாங்க நம்ம பிருந்தாவன் சிட்டிக்கு. வந்ததுமே அழகான ஒரு ஹில் வியூ இருக்குதுன்னும் போது டெரஸ்க்கு யார் தான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு காஃபி உங்க ஃபேமிலியோட ஹில் வியூ இந்த வியூவை வச்சுட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணி நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னாலும் உங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு இந்த ஹில் வியூவை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இயற்கை காத்தோட. இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னா நல்ல சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான இடத்துல நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான். அப்படிப்பட்ட இடத்த தான் நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டியில இருக்குது. இதுக்கும் மேல வெயிட் பண்ணாம உடனே ஃபோன் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடித்தமான இந்த பிளாட்டை இயற்கையோட கொண்டாடுறதுக்கு புக் பண்ணுங்க. பிருந்தாவன் சிட்டின்னு பேர் வச்சிருக்கிறீங்க. பிருந்தாவனம் அப்படின்றது கிருஷ்ணருக்கான ஒரு இடம். ஆனா இங்க ஸ்ட்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா ஆறுபடையப்பன் சாலைன்னு முருகருக்கு பேர் வச்சிருக்கிறீங்க. என்ன தீம் செட்டப் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா இதுக்கு? இல்ல, இந்த மாதிரி ஒரு சோலையில இருக்கிறது வந்து பிருந்தாவனம் தான் சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் சைட்மே வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன் தான். ஸோ இதுவுமே வந்து மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்தா ஒரு அருமையான ஒரு கண்ணன் வளர சோலை மாதிரி தான். ஸோ பிருந்தாவன் சிட்டின்னு வச்சிருக்கிறோம். பட் நம்ம லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லயே வந்து எல்லா விஷயத்துலயுமே அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதா நம்ம எங்களுடைய ஒரு தாட்டு. ஸோ இந்த நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடையப்பன், நம்ம திருத்தணியோட இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் திருத்தணி டெம்பிள். ஸோ அவர் இடத்துல நிற்கிறோம். ஸோ அந்த ஆறுபடையப்பன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுடைய தாட் வந்து மக்களுக்கு சென்னையோட பைபாஸ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் வியூவில், சீனிக் வியூவில் ஒரு வில்லா கொடுக்கணுன்றது எங்களுடைய கான்செப்ட். அந்த கான்செப்டை நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கடகடன் வந்து ஒருத்தர் எங்கள் தாட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வில்லாவை கட்டி ஜூலை 7th வந்து கிரக பிரவேசமே பண்ணிட்டாரு. அப்படியே அந்த நீங்க வில்லா காட்டலாம். ஜூலை 7th கிரக பிரவேசமே பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரீட் வந்து அவருடைய பேர் தான் வைக்கிறோட ஃபீல் பண்ணேன். இப்போ எங்களுடைய ட்ரீம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்க்கு வந்து ராசகுமார் சாலை வைக்கலாம்னா அவர் ஒத்துக்கல. இல்ல நீங்க தான் அதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் உங்க நேம் வைங்கன்னாரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்க்கு நந்தகுமார் சாலைன்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிளாட்குள்ள தான் வருது. 19 பிளாட்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு ராசகுமார் சாலைன்னு வச்சிருக்கோம். ஓ சூப்பர். சோ கஸ்டமருக்கு தேங்க் பண்ற விதத்துல அவருடைய பேரே வச்சிருக்கிறதுன்றது சூப்பரான ஒரு விஷயம். எங்க ட்ரீம் வந்து அவரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு இல்லையா? இப்போ அவரை பார்த்துட்டு எல்லா மக்களும் இங்க வந்து புக் பண்றாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வில்லா கட்டி நம்ம பீஸ்ஃபுல்லா வீக்கெண்ட் வரணும்னு பிளான் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய தாட்டை வந்து அவர் அரங்கேற்றி இருக்காரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஸோ அவருக்கு அவருடைய நேம்ல ஒரு ஸ்ட்ரீட் பண்ணிருக்கு. ஓகே, பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு விலையும் பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க. வெறும் 3 லட்சத்துல இருந்தே இங்க வீட்டு மனை ஆரம்பமாகுது. உங்களுடைய பட்ஜெட்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான சூப்பரான இயற்கையோட வாழறதுக்கான இடம் தான் இங்க நம்மளுடைய பிருந்தாவன் சிட்டில இருக்குது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு உடனே கால் பண்ணுங்க, வந்து விசிட் பண்ணுங்க. சிறிய முதலீட்டுல பெரிய லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையும் தேடி தரக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இம்பா சிட்டி இருக்க போகுது. உங்களை சுத்தி இயற்கை சூழலோட மரங்கள்லாம் வளர்த்து அதுக்கு நடுவுல ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறதுனா எப்படி இருக்கும்? எஸ், டெஃபினெட்லி இது எல்லாமே பாசிபிள்ங்க. ஸோ இங்க இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்ல சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அவங்க வந்து விற்கிறதுக்காக சொல்லுவாங்க பான்ட்டு. அப்படி இல்லைங்க, இது ரியலா நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு காலங்கள் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ட்ரீமான ஒரு இடம் உங்களுடைய முதலீட்டுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு ரெட்டிப்பா இல்லைங்க, இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகக்கூடிய அளவுல தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. வெயிட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணி நம்மளோட இம்பா சிட்டியை வந்து பாருங்க. அகலமான சாலை, இயற்கையான சோலை, இங்க இடம் வாங்குனீங்கன்னா பேசும் நாளை. கடின உழைப்பு, இங்க இடம் வாங்கினா செழிப்பு. தலைமுறைகள் வாழ, தலைமுறைகள் வாழ்த்த. வாருங்கள், பாருங்கள், வாங்குங்கள், வாழுங்கள், வாழ்த்துங்கள். மனை வாங்க மக்கள் மகிழ்ச்சியுடன் தேடி வரும் இடம் பிருந்தாவன் சிட்டி. இயற்கையோட வாழ எல்லாரும் வாங்க இம்பா சிட்டி. இங்க டிராக்டர் வச்சிருக்காங்க. ஏன்னா சுத்திலயும் நிறைய மரங்கள்லாம் வந்து இங்க வச்சிருக்கிறது பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்காக தாங்க டிராக்டரோட. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு இங்க நீங்க இடம் வாங்கினீங்கன்னா இயற்கையோட மரங்களுடைய சுத்தமான காத்தோட நம்ம இங்க வந்து வாழலாம். ஸோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா இங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இவ்வளவு அழகான இந்த இடத்துல இன்னமும் நீங்க வீடு வாங்காம இருக்கலாமா? எஸ், உடனே கால் பண்ணி விசிட் பண்ணி உங்களுக்கான இடத்தை புக் பண்ணுங்க. ஸோ செலவை பார்க்காம வேல்யூ ஆடடா இங்க
இங்க மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தா இங்க தராங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், சின்னதா நீங்க கொஞ்சம் முதலீடு போட்டீங்கனாலே போதும், அது பெரிய மதிப்புல இருக்கக்கூடிய சொத்தா உங்களுடைய வருங்காலத்துல மாறப்போகுது. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு, நாங்க சூப்பரான ஒரு ரைட் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க இடத்த பார்த்துட்டோம், மரத்துக்கு தேவையான விஷயம் எல்லாம் கூட பண்ணியாச்சு. சோ அடுத்து எங்க போகணும்? உரம் வாங்க போகணும்ல, வண்டி எடுங்க, நாங்க பாட்டு கிளம்புறோம். வாழ்வின் கவிதை இம்பாசிட்டி. வாழ்வின் கவிதை உங்கள் சொந்த பூமியில் கச்சேரி பாணியில் இயற்கையான காற்றின் இசை, பசுமை வேணி ராகத்தில் ஆனந்த நிவாஸ் அமைக்க அருமையான மனை, இந்த மலை வாசல் உங்கள் வாழ்வின் வசந்த வாசல். கண்டிப்பா வசந்த வாசலா உங்க ஒவ்வொருத்தருக்கும் அமைய போகுது நம்மளுடைய இம்பாசிட்டி. இன்னமும் காத்துட்டு இருக்காதீங்க, இந்த வாசகத்துல இருக்கிறது நிஜமாக்க நீங்க உடனே கால் பண்ணி விசிட் பண்ணுங்க, நம்மளுடைய இம்பாசிட்டில உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினதுல இருந்தே தெரியுது, ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு சூப்பர் நாலேஜ், அவ்வளோ ஒரு டெப்தான ஒரு நாலேஜ் இருக்குது. அண்ட் அதனால இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுதான் ஒரு சரியான ஒரு இடம், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எந்த இடத்த சொல்லுவீங்க? ஓகே, பிளேசஸ் கேக்குறீங்க. ஆமா, ஓகே. அது இப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வேர் வி ஸ்டாண்ட். இப்போ நம்ம நிக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ல டாப் 25 சிட்டில சென்னை ஒண்ணு, இந்தியால டாப் 4 சிட்டில சென்னை ஒண்ணு. எஸ். ஸோ சென்னையோட மாஸ்டர் பிளான் 3 எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் ஈஸ்ட் மரக்காணத்துல இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் அரக்கோணம் வரைக்கும் ஃபுல்லாவே டெவலப்டு ஏரியா. சென்னைன்றது சிஎம்டிஏ கண்ட்ரோல்குள்ள, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்ற சிஎம்டிஏ கண்ட்ரோல்குள்ள இது வரைக்கும் இருந்த இடத்தெல்லாம் தாண்டி 84 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு மாஸ்டர் பிளான் உருவாயிடுச்சு. இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கொத்தவால் சாவடியா இருந்தது, அப்புறம் கோயம்பேடா இருந்தது, இப்போ கிளாம்பாக்கம் ஒரு ரூட் வந்துருச்சு. அடுத்து குத்தம்பாக்கத்துல இருந்து நம்ம பெங்களூர் ரூட்டு, கிருஷ்ணகிரி ரூட் வரைக்கும் கவர் பண்ண போறோம். இந்த பக்கம் ஆந்திரா நம்ம மாதவரம் ரவுண்டானால ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி சென்னை எக்மோர் சென்ட்ரல்ல உங்களுக்கு டொமஸ்டிக் ட்ரெயின்ஸ் எல்லாம் அரக்கோணம் வந்துடும். இது இல்லாம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு காதுல நியூஸா பேப்பர்ல பார்ப்பாங்க, டிவியில கேட்பாங்க. அதெல்லாம் விட நேர்ல பார்க்கும்போது தான் அவங்க அதை நம்புவாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் 2026-27 கம்ப்ளீட் ஆகிட்டு சென்னையை நீங்க எங்க வேணா ஏறி, யார் சோழிங்கநல்லூர்ல இருக்க திருநெல்வேலி வரத்துக்கும் பைபாஸ்ல வரலாம். எந்த ரூட்ல இருந்து எந்த ரூட்டுக்கு வேணா எல்லாருமே வரலாம். பெங்களூர்ல இருந்து நீங்க நம்ப மாட்டீங்க, திருவள்ளூர் கனகமாச்சத்துக்கு 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். இப்பயே 444 பஸ் நம்பர் இங்க இருந்து போயிட்டு இருக்கு. திருவள்ளூர், சித்தூர், வேலூர், பெங்களூர் பஸ்ஸே போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஈஸி கனெக்டிவிட்டி இன்னும் போக போக வந்துடும். எப்படி டெல்லியில டெல்லியை ஒட்டி இருக்கிற நொய்டா இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல. இன்னைக்கு அதோட ப்ரைஸு நம்ம மும்பைக்கு அடுத்து நெவி மும்பை இன்னைக்கு ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடர், ஐடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் எல்லாருமே வளர்ந்து போச்சுங்க. இந்த பக்கம் ஓஎம்ஆர், ஓஆர்ஆர், அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிற ஏரியா, திருப்பூரூர்ல இருந்து உங்களுக்கு நம்ம நெல்லிக்குப்பத்து வழியா வரக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புதூர் எல்லாமே பெரிப்பரல் ரோட்ல கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் ஒட்டி இண்டஸ்ட்ரியல் பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. இதை விட பெரிய ஜாக்பாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நிக்கிற இந்த கனகமாச்சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல அந்த ஹில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹில்க்கு கீழே தான் 0 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கோஷல் நகரம் சொல்லுவாங்க. த ஃபியூச்சர் இஸ் இயர்னு சொல்லிட்டு 6200 ஏக்கர்ல ஏபி கவர்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அங்க பண்றாங்க. பெரிய போர்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா அவங்களுடைய வியூ பாத்தீங்கன்னா, இந்த கனகமாச்சத்திரம் டு பெங்களூர் ஹைவேஸ் 20 கிலோமீட்டர்ஸ் தக்கோலம் பெங்களூர் ஹைவேஸ் டு பரந்தூர் கனெக்ட் பண்ற மாதிரி, பெங்களூர்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே நகரில ரவுண்டானா கனெக்ட் பண்ற மாதிரி, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா மூணுத்தையும் கனெக்ட் பண்றது அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ சென்னையில இருந்து நீங்க கிலோமீட்டர் ரேடியஸ் 70 to 80 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் ஜாக்பாட் தான், லேண்ட்லார்ட்ஸ் தான். அப்படின்னா முக்கியமா இந்த திருவள்ளூர் அப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட்டான ஒரு இடம். திருவள்ளூர் அதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, சென்னை கோயம்பேடுல இருந்து ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்க வந்துடலாம். இப்போ ஒரு ஃபேமிலி காலையில பைக் எடுத்துட்டு கூட வரக்கூடிய தூரம் தான். திருத்தணி இங்க இருந்து சென்னையில இருந்து 86 கிலோமீட்டர்ஸ், நம்ம அதுக்கு முன்னாடி 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ பைக்லயே ஒரு ஃபேமிலி போகலாம். டைமிங் டக்குன்னு எந்த டைம் வேணா கிளம்பலாம். மத்தியானம் லஞ்சு கூட முடிச்சுட்டு கூட அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நேரம் ஈவினிங் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நைட் கூட போகலாம். அந்த மாதிரியான ஒரு க்ளோசஸ்ட் ஒரு ஏரியா.
ஸோ க்ளோஸான ஏரியாவில் இருக்கும்போது அடுத்த ஏரியாலாம் டெவலப் ஆகுது. இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து மின்னல் அரக்கோணம்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட டெவலப் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் இட்டு திருவள்ளூர் தான். இதுக்கப்புறமா தான் மற்ற ஏரியாஸ் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட்டான ஒரு இடத்துல தான் இங்கே நம்மளுடைய பிளாட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணீங்கன்னா யார் புத்திசாலியாக இருப்பாங்க? இங்கே புக் பண்ணுறவங்க மட்டும் தான் புத்திசாலியாக இருப்பாங்க. நீங்களும் புத்திசாலி ஆகணுமா? உடனே கால் பண்ணி விசிட் பண்ணி உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார், SS அசோசியேட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா ட்ரஸ்டபிளான ஒரு நிறுவனமா இருந்துகிட்டு இருக்குது. மக்களுடைய பெரிய ஆதரவோட அந்த மாதிரி ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கம்பெனி அப்படின்னும் போது நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் அது ஃபுல் ஃபிளெஜ்டா ஹோல் ஹார்ட்டடா உங்ககிட்ட வர்றாங்க. ஆனா பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதிய முகங்கள், புதிய மக்கள், அவங்களுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்னாலே அது வேற மாதிரியான ஒரு பிம்பத்துல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா SS அசோசியேட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுக்காகவும் அண்ட் முக்கியமா இருக்கக்கூடிய இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு SS அசோசியேட்ஸ் மூலியமா நீங்க ரியல் எஸ்டேட்னா என்னன்னு சொல்ல விருப்பப்படுறீங்க? ஓவரால் ரியல் எஸ்டேட்னா என்ன? ஆமா, இது வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கட்டுமே அப்படின்றது. நல்ல கொஸ்டின் தான். பட் ரியல் எஸ்டேட்னா என்னன்றது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க நல்ல ஒரு ஐ ஓபனரா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபீல்ட் எப்படின்றத பத்தி நீங்க போன இன்டர்வியூலயே சொன்னீங்க. சோ ஃபீல்ட பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட எஸ்டேட்டை பத்தி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி கேட்டாதான் இன்னும் பக்காவா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் கேட்டேன். ஆக்சுவலா ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 70s 80s வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்லி த செல்லர் மார்க்கெட்டா தான் இருந்தது. விற்கணும்னு சொல்லிட்டு யாருன்னா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஒரு மேரேஜ் வச்சிருப்பாங்க, வில்லேஜ்ல பொண்ணோட மேரேஜ் இருக்கும், ஹையர் எஜுகேஷன் இருக்கும். விற்கணும்னா அந்த ஊர் பண்ணையார்கிட்ட சொல்லுவாங்கப்பா இடத்த விற்கிறோம்ப்பா பாருங்க, சரி யாரோட முடிஞ்சா பாத்துக்கலான்னு. ஸோ வாங்கக்கூடிய பையர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ லெஸ். இப்போ 90s வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மயமாக்கல்னு சொல்லி ஃபாரின் பாலிசிஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து 95s வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப நல்லா பூம் ஆயிடுச்சு. ஸோ 1997 நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க. அந்த ஆர்டிக்கல் சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஐடி ஃபீல்டில் ஒயிட் மணியாக 5000 crores உள்ள வருது. ஸோ இந்த 5000 crores மக்களுடைய இந்தியன் மென்டாலிட்டி ஒரு 100 rupees ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு 40 rupees அவங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்காக போனாலும் அடுத்த 20% ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மக்கள்ன்றதுனால அவங்களுடைய வீட்டுக்கு தேவைப்படுற கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவாங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லை இருக்கிற பொருளை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அடுத்த 20% நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுல 20% போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 20% பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வீட்டை புதுப்பிப்பாங்க, இல்லை புதுசாக வீடு கட்டுவாங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கான லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் 20% 5000 crores 1000 கோடி ரியல் எஸ்டேட்குள்ள இந்தியாவில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. ஸோ இந்த நிலை வந்து அடுத்த ஒரு 4-5 வருஷம் நீடிச்சா 2000 ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய பூம் ஆகும், ஹிட் ஆகும்னு சொன்னாங்க. அது நம்ம மக்கள் கொஞ்சம் ஸ்லோவோ என்னன்னு தெரியல. 2004 மிகப்பெரிய பூம் ஆச்சு. ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து 20-25 மடங்கு வந்து வளர்ந்தது. வாடகை எல்லாமே ஏறி போச்சு. ஆனால் மக்கள் அப்போ என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஐயோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், திருவான்மியூரை மிஸ் பண்ணிட்டேன், முகப்பேரை மிஸ் பண்ணிட்டேன், அண்ணநகரை மிஸ் பண்ணிட்டேன், எல்லா ஏரியும் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கவுங்களுக்கு காதில் கிடைச்ச நியூஸ் அது மாதிரிலாம் ஒரு ஐடியா இல்லாமல் புது வியாபாரிகள்லாம் வந்தாங்க, எல்லாமே போய் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சி எல்லாருமே வந்து ஒரு ரீஷெடியூல் பண்ணது 2012-13 தான். பட் எல்லா இடத்துலையுமே கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸில் போகலாமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா, இல்லை ரியாலிட்டி பிஸ்னஸ் பெஸ்ட்டான்னு கேட்பாங்க. என்ன கேட்டா எல்லாத்துலயுமே வந்து ப்ரொபோர்ஷனேட்டடா நம்ம இருக்கணும். ஓகே. ஆனா அதுல வந்து நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்டாண்டர்டான வந்து நம்மளுடைய நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷேர்ஸ் எடுத்துக்க முடியாது. 2007-8 வந்து வேர்ல்டு ரிசெஷன் வரும்போது ஒரே நாள்ல மார்க்கெட் காலியாச்சு. டெஃபினெட்லி. ஸோ அதனால என்ன வேணா நிகழலாம். ஸோ அதுல ஒரு லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்கணும். அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு 200 grams 300 grams நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் நம்ம யூஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல். அது வந்து அது ரிட்டர்ன்ஸை வந்து அது கேஷ் ஆகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இது எங்க அம்மா கொடுத்தது, இது எங்க அப்பா கொடுத்தது, இது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது, அது ஒரு எமோஷனல் கனெக்ட், மேரேஜ்க்காக ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸோ அது எப்பவுமே வந்து இன்னைக்கு ரேட் ஏறிச்சுன்னா உடனே அதை கேஷ் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அது நெட்வொர்க்கை எடுத்துக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குமே நம்மளுடைய இமேஜினேஷன்லாம் மீறி வேற லெவல்ல போய் வந்து நிற்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து தயாரிக்க முடியாது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஆல்வேஸ் டிமாண்ட் லேண்டு தான். ஸோ அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 years once 3 years once ஒரு பிளாட் வாங்கிட்டே இருந்தால் தான் அவங்க ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, எப்பவுமே சொல்லுவார், நான் 4 கிரவுண்ட்ல இடம் வாங்கி அண்ணா நகர்ல வீடு கட்டுவேன்னு சொல்லுவார். நான் அப்பத்துலேருந்தே அவருக்கு என்ன சொல்லுவேன், நீங்க அண்ணா நகரை குறி வைக்கிறீங்க, பெசன்ட் நகரை குறி வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரீமை குறி வைக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் கட்டமா டைரக்டா அதுக்கு போக முடியாது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா வந்து சுத்தி இருக்கிற அவுட்ஸ்கட்ஸ்ல வந்து ஒரு 1/4 கிரவுண்டு இதெல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா நீங்க 5 லட்ச ரூபா வாங்குறது நாளைக்கு 15 லட்ச ரூபா போகும், 3 லட்ச ரூபா வாங்குறது 8 லட்ச ரூபா போகும். ஸோ உங்க ட்ரீமை நீங்க ரீச் பண்ணும்போது இதெல்லாம் அசார்ட்டடாலாம் வந்து உங்களுக்கு ஒரு 50 lakhs நீங்க புதுசா போற ஒரு ஹவுசிங் லோன் போகும்போது அந்த ட்ரீமை வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். எடுத்த உடனே டைரக்டா ட்ரீமை யாராலையுமே ரீச் பண்ண முடியாது. ஸோ ரியல் எஸ்டேட் ஆல்வேஸ் அடிச்சுக்கவே முடியாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலையும் நம்பர் 1ல இருக்கணும். அது எல்லாருக்கிட்டையும் சேரணுன்றதுக்காக தான் இந்த 3 lakhs 4 lakhs பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பட்ஜெட்ல எங்களாலே கொடுக்க முடியாது. ஏன்னா டிடிசிபின்றது இன்னைக்கு ரராவும் வந்துருச்சு. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் போட்டோ கேட்கறாங்க சைட் லான்ச்சிங்லாம். ஃபுல்லா கம்ப்ளீட்டடா வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே போட்டு டெவலப்டா வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு விரும்புறாங்க. ஸோ இதுக்கான செலவுகள்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸே நமக்கு 200-250 கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 600 per square feet இந்த மாதிரி லே அவுட்லாம் வந்து ஃபியூச்சரில் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த ப்ராஜெக்டே இப்போ சென்னையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா மினிமம் 2500 ரூபாய் கம்மி எதுவும் பெருசாக லே அவுட்ஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் போதுலாம் ஒரு ஜாக்பாட் மாதிரி நம்ம கேட்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இப்போ எந்த லெவல்ல இருக்குது அண்ட் ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி போடணும் அண்ட் இதனால அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு எவ்வளவு லாபம்ன்றதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த வேல்யூ தான் வந்து இன்னும் மக்களோட ஈஸியாக உங்களால கனெக்ட் பண்ண முடியுது. மற்றவங்களாம் எதுக்கு நம்ம சொல்லணும், நம்மளுடைய அந்த கோர் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஒரு செல்லிங் விஷயத்துக்காக வச்சுக்கலாமே நினைப்பாங்க. பட் அப்படி இல்லாம பொதுப்படையா எல்லாருமே வந்து வாழணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட பண்றதுனால தான் SS அசோசியேட்ஸ் இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அவங்களுடைய இந்த நியூ லான்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லான்ச். ஸோ ஹில் வியூல சூப்பரான ரிசார்ட் உங்களுக்கும் இருக்குது. உடனே வாங்க, லிமிடெட் எடிஷன்ல உங்களுடைய பிளாட்டையும் புக் பண்ணுங்க.